அனைவருக்கும் வணக்கம். முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு குறிப்பாக எஜுகேஷன் மெத்தடாலஜி தயார் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இன்றைய பதிவுல நம்ம யூனிட் 2ல சுவாமி விவேகானந்தர் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே காந்திஜி அவர்களுடைய தத்துவங்களை பற்றியும் அவர் கல்விக்கு முன்னெடுத்த சில முக்கியமான செயல்பாடுகள் குறித்தும் ஒரு விரிவான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வீடியோ பதிவு. அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிட்ல பழைய சிலபஸ்ல இருக்கும்போது 7வது யூனிட்டா இருக்கும்போது அந்த டைத்துல நிறைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு எஜுகேஷனிஸ்ட் அதாவது தத்துவ ஞானிகளுடைய பல்வேறு தகவல்களை நம்மளுடைய யூடியூப்ல பதிவு. ஸோ இந்த அமர்வுல நம்ம இன்றைய தற்போது இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின்படி அதுல விவேகானந்தர் சேர்த்திருக்காங்க. முதல்ல சுவாமி விவேகானந்தர் கிடையாது. இவர் இந்தியன் பிலாசபர்ஸ்ல இவருடைய தாட்ஸை இந்த தடவை சிலபஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொன்னாவே ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இமீடியட்டா நம்ம எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது சிகாகோ மாநாடு. 1893 செப்டம்பர் 11 அமெரிக்காவில் பார்லிமெண்ட் ஆஃப் தி வேர்ல்டு ரிலீஜியன்ல நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஒரு உரை ஆற்றாரு. அந்த உரை தான் சுவாமி விவேகானந்தரை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்திய ஒரு மிகப்பெரிய உரை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னால் சுவாமி விவேகானந்தருடைய நிலை, அந்த சிகாகோ மாநாட்டிற்கு பின்னால் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போற்றப்பட்ட ஒரு வீரத்துறவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த உரையில ஒரு கருத்து செறிவு மிக்க ஒரு உரைவீச்சு மிக்க ஒரு உரை ஆற்றாரு. கொஞ்ச நேரம் அங்க தொடக்கத்துல ஏற்பட்ட அந்த கைதட்டல் என்ற அந்த அதிர்வலை என்பது அப்படின்னா அடங்கி முடிகிறதுக்கே அந்த அளவுக்கு இருந்துச்சான். அவருடைய உரை முடிகிற வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செறிவு மிக்க ஒரு ஞானத்தை அந்த மாநாட்டுல அவர் பல்வேறு தகவல்களை வழங்கி இருந்தாலும் கூட இந்த இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியம் நம்மளுடைய இந்த பர்த் பிளேஸ் ஆஃப் யோகா என்று சொல்லக்கூடிய இதனுடைய தகவல்களை எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் செறிவு மிக்க ஒரு வீச்சாக அவர் வழங்கி இருந்தாலும் கூட அந்த மாநாட்டிலே எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்றாரு. அந்த அமெரிக்க சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா எங்கேயோ இருந்து வந்த ஒரு இளம் துறவி நம்ம எல்லாம் சகோதர சகோதரி என்று சொல்கிறாரே அப்படின்ற அந்த செறிவு மிக்க வார்த்தை தான் அந்த இதிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருந்திருக்கு அப்படின்றதான் நம்மளால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவரை வீரத்துறவி அப்படின்றதான் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்மளுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜியில பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்தெந்த தத்துவ ஞானிகள் கொடுக்குறாங்களோ அவங்க கல்வியில அவங்களுடைய என்ன மெத்தடாலஜி, கல்வியில அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, கல்வியில அவங்க எந்த விதமான செயல்பாடுகள் வேணும், எந்த கரிக்குலத்தை நம்ம பின்பற்றலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத அவங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு இதுவும் அவங்க கரிக்குலம். இப்ப சுவாமி விவேகானந்தரை பொறுத்தளவு அவர் தனிப்பட்ட முறையில கரிக்குலம் சொல்ல முடியாது. அவருடைய ஹோல் விஷயங்கள்ல இருந்து நம்ம கரிக்குலம் அப்படின்றது என்ன அப்படி இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையிலையும் நம்ம இந்த தகவல்களை எடுத்துக்கலாம். அப்ப சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அவர் ஒரு துறவியா நினைக்கிறோம் அப்படின்னா அவர் ஆன்மீக கல்வியோடு சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத நீங்க முழுமையாவே எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் கல்வியை பத்தி கொடுக்கக்கூடியதுல கல்வி என்பது உள்ளுற உரைகின்ற தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதான் கல்வியை தவிர ஆல்ரெடி மேனிஃபெஸ்டிங் இன் ஹியூமன் பீயிங், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியதான் கல்வி அப்படின்ற ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியில இருந்து வர்றது கல்வி இல்லை, ஆனா உள்ள இருக்கக்கூடியதான் கல்வி அப்படின்றது. அப்ப இவர் ஆன்மீக கல்வியை பத்தி பேசுறாரு அப்படின்னா இவருடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மனிதனுடைய முழுமையான வளர்ச்சி அப்படின்றத பத்தி தான் இவர் பேசுவாரு அப்படின்றது மாதிரிதான் இவருடைய கருத்துக்கள் இருக்கும் அப்படின்றத உங்களால ஒரு எண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்ப சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு நம்ம உள்ள போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் யூனிட் 2ல கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல சுவாமி விவேகானந்தரை நான் ஹோல்டு பண்ணி காட்டிருக்கேன். இது இந்தியன் பிலாசபர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதுல அவருடைய சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல. ஸோ இவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1863 இருந்து 1902, அதாவது ரொம்ப குறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெரிய நீங்க மிக முக்கியமான தலைவர்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அதிகப்படியான இந்த சமுதாயம் ரிஃபார்ம் பண்றதுக்கான சீர்திருத்த கருத்துக்களை அவங்க வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி தான் சுவாமி விவேகானந்தர் அப்படின்றவர் அவர் வாழ்ந்த அந்த கிட்டத்தட்ட அந்த நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தியவர். ஒரு உண்மையான அறிவுசார் கல்வியை கொண்டு போகணும் அப்படின்றதுல அவருடைய முன்னெடுப்பு என்பது மிக முக்கியமா இருந்திருக்கு. சுவாமி விவேகானந்தரை பொறுத்தளவு அவர் கிரேட் இந்தியன் பிலாசபர்.
முதல்ல அவர் யார் அப்படின்னு அவர் ஐடென்டிட்டி பண்ணோம் அப்படின்னா, அவர் வந்து கிரேட் வந்து இந்தியன் பிலாசபர். இவர் வந்து ஒரு இந்திய தத்துவ ஞானி. பொதுவா வந்து தத்துவ ஞானிகளை பற்றி பேசும்போது இவர்கள் சயின்டிஸ்டா, இவர் தத்துவ ஞானிகளா, இவர்கள் எஜுகேஷனிஸ்டா, போத் எஜுகேஷனிஸ்டா அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கொஸ்டின் அப்படின்றது ப்ரீவியஸ் பிஜி டிஆர்பில எல்லாம் கேட்டிருக்காங்க, பழைய டிஆர்பில. ஆனா நான் இப்பொழுது தொடக்கத்திலே பதிவு செய்யக்கூடிய எல்லா தகவல்கள்லையுமே இது மாதிரி மேல்போக்கான வினாக்கள் வந்து குறைவா வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, அதிகமா அவங்களுடைய கருத்துக்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்றதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இவர் வந்து ஒரு கிரேட் இந்தியன் பிலாசபர் அப்படின்னு சொன்ன பத்தியா, அதே மாதிரி வந்து இவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். நான் தொடக்கத்துல அவரை பதிவு பண்றதுக்காக சொன்னது, இவர் வந்து ஸ்பிரிச்சுவல் கல்வியை சொல்றப்ப இவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிறந்த இந்திய தத்துவ ஞானி மட்டும் இல்ல, இவர் வந்து ஒரு ஆன்மீக தலைவர் அப்படின்றத நம்ம எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இதே இதுல வந்து இதுக்கு முந்தைய பதிவு இதே யூனிட்ல நம்ம பண்ணும்போது சுவாமி காந்திஜியை பத்தி நம்ம பதிவு பண்ணோம். அந்த காந்திஜி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் எஜுகேஷனலிஸ்டா இருக்காரு. அப்புறம் பின்னாடி வந்து பொலிட்டீஷியனா மாறுறாரு அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்த்தோம் சில தகவல்கள். அதே மாதிரி தான் இவரும் இப்படி அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு பிலாசபர், இன்னொன்னு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேட் ப்ரொஃபவுண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் தாட்ஸ். இவர் வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியன் இல்ல. நம்ம வந்து கல்விசார் இவங்களுடைய முன்னெடுப்பு என்ன அப்படின்றத நம்ம படிக்கணும். அப்ப இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய முழுமையான எஜுகேஷன் எப்படின்னா 3 விஷயம். த்ரூ ஹிஸ் தாட்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இனிஷியேட்டிவ்ஸ். இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. 3 விஷயத்தான் சொல்றாரு. அவருடைய அதாவது வந்து தாட்ஸ், சிந்தனைகள், நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை, மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் நிறுவன முயற்சிகள். எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோமோ அதன் மூலமா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த 3 விஷயங்களையும் இவர் கல்விக்கு ஆட்டியிருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய கீ அப்படின்றத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இவருடைய தாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ் ஐடியா எய்ம் டு ரிவியூவல் இந்தியன் கல்ச்சர். ஆனா முக்கியமா இவருடைய கருத்துக்கள் எல்லா விஷயத்துமே அவர் வந்து இந்திய நாடு என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி அப்படின்ற விஷயத்தை இவர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு. ஏன்னா வந்து எங்களுக்கு இங்க சாப்பாடு இல்லை, ஆனா பட் நாங்க வந்து ஆனா எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் முழுமையாகவே வந்து நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எல்லாரும் முன்னெடுக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில தான் இவருடைய தாட்ஸ் எல்லாமே அமையும். நம்மை முதல்ல உணரணும், நம்மளுடைய மூலத்தை உணரணும் அப்படின்ற அடிப்படையில தான் இவருடைய தாட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப இது மட்டும், அதாவது இந்தியன் கல்ச்சர் அப்படின்றது வந்து இந்திய கலாச்சாரம் அப்படின்றது, இந்த இந்திய கலாச்சாரம் இருந்த வரைக்கும் நம்மளுடைய பண்பாடு, பாரம்பரியம் எல்லாமே சரியா இருந்துச்சு. அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பண்பாட்டு சீரழிவு அவரு வாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த செயல்பாடுகளையும் பார்த்து அவர் வந்து அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு வெறுத்தவர். ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்துல இவர் ரொம்ப இதா இருந்திருக்காரு. ஆனா இந்த ஆன்மீகம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அந்த இந்தியன் கல்ச்சர் கலாச்சாரம் என்பது வந்து நம்மளுக்கு அந்த கலாச்சாரம் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்மளை தற்காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது. அந்த மாற்றத்தை இப்போ ஒரு மேற்கத்திய நாகரிகம் உள்ள வரும்போது இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்கு அப்படின்றது நீங்க பாருங்க. இந்தியனுடைய கலாச்சாரம் வேற, நம்மளுடைய பூமியினுடைய அமைப்பு, நம்மளுடைய மக்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்னைக்கு சொசைட்டில கொண்டு வந்திருக்கு. அதை நம்ம இன்னைக்கு ரியலைஸா பாக்குறோம். அவர் சொன்னது எப்ப, இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம மேற்கத்திய கலாச்சார நாகரிகத்துல இன்னைக்கு நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ எம்பவர் தி யூத், அதாவது முக்கியமா இவருடைய வந்து இளைஞர்களை வந்து எம்பவர் பண்ணணும். இன்னைக்கு வந்து எம்பவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம பார்ப்போம். எம்பவர்மெண்ட் பண்ணணும், எம்பவர் பண்ணணும், விமன்ஸ் எம்பவர்மெண்ட், அதே மாதிரி வந்து யூத் எம்பவர்மெண்ட் அப்படிலாம் பார்ப்போம். ஆனா இப்படி இவர் அந்த காலகட்டத்திலேயே இந்த எம்பவர்மெண்ட் பத்தி வந்து ரொம்ப சொல்றாரு. இளைஞர்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு. 100 இளைஞர்களை தாருங்கள், ஒரு நான் மாற்றி தரேன்னு இவர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிக்க வந்து இவருடைய தாட்ஸ் இருக்கு. அண்ட் ஹார்மோனியஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் செக்யூரல் லேர்னிங் அப்படின்னு சொல்றாரு. 2 விஷயம். ஒண்ணு வந்து ஹார்மோனியஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது, அதாவது இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருந்தாலும் கூட இவருடைய உண்மையா நீங்க இவருடைய கருத்துக்களை எடுத்து, இவருடைய புத்தகங்கள், இவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்க அவருடைய கடிதங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது, இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதம் சார்ந்த, அதாவது மதம் வந்து பொதுவா வந்து மனிதனை பண்படுத்துவதற்காகத்தான் மதங்களை ஏற்படுத்துறாங்க, கோட்பாடுகள் கொண்டு வர்றாங்க. அதன் மூலமா மனிதன் வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படின்றதான். எல்லா மதங்களுமே போதிக்கக்கூடிய விஷயம் என்ன, மற்றவங்க மேல அன்பு செலுத்துங்க அப்படின்றதான். ஆனா இன்னைக்கு வந்து மதம் என்ற பெயரால இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து அடிச்சுக்கிறது. நீ பெரிய மதமா, நான் பெரிய மதமா அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பயே சொல்லி அவர் வந்து ஹார்மோனியஸ் ஸ்பிரிச்சுவல், அவங்கவுங்களுக்கு உள்ளது, அவங்கவுங்களுடைய தாட்ஸ், அவங்கவுங்களுடைய வழியில போனோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது.
அதான் ஹார்மோனியஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்ற ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா இவர் வந்து ஒரு இந்திய ஒரு துறவியா இருக்காரு அப்படின்னா இவர் ஏதோ இந்துத்துவத்தை சார்ந்தவர் அப்படின்றத நம்மளால அந்த கோடுக்குள்ள அவரை கொண்டு வரவே முடியாது. அண்ட் செக்யூரல் லேர்னிங் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு கற்றல் முறைகளை தான் செக்யூரல் லேர்னிங் அப்படின்றத கொண்டு வர சொல்றாங்க. பொதுவாக இவருடைய இயற்பெயர் அப்படின்றது நரேந்திரநாத் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் இவருடைய சீடர் அப்படின்னா நிவேதிதா. பட் இவர் ராமகிருஷ்ணனுடைய சீடர். அதனுடைய லேட்டர் பீரியட்ல தான் இவர் வந்து ராமகிருஷ்ண மடத்தை நிறுவுறார். அப்ப கூட இந்த கொஸ்டினை கூட கேட்கிறாங்க யூஜிசி எல்லாம் பார்த்தோன்னா இந்த ராமகிருஷ்ண மடத்தை நிறுவியதனுடைய பங்கு யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சுவாமி விவேகானந்தர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இவருடைய சீடர் வந்து நிவேதிதா அப்படின்றவங்க தான். ஸோ இவருடைய முக்கிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா சில விஷயங்கள்ல ரொம்ப ஆணைத்தரமா சொல்றாரு. மதம் என்பது கல்வியினுடைய ஒரு அங்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மதம் அப்படின்றது ரிலீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வியினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதை கல்வியினுடைய ஒரு அங்கம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷன்ன்றது தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா மதம் வந்து மதத்தை நம்ம போதிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாரும் பொதுவா வந்து மதம் அப்படின்றது ஏதோ மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய மதம் என்பது சரியான வழிதான், ஒரு போதனை தான். ஆனா பட் அதை வந்து எந்த தீவிரத்தனத்தோடு வந்து நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு கிடையாது. அவங்கவுங்க மதம் அப்படின்றது என்ன அப்படின்னா மனிதனை பண்படுத்தக்கூடியதுதான். அதை சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் இதை வந்து கல்வியினுடைய ஒரு அங்கமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அறிவியலுடன் வேதாந்தத்தை கலந்தவர் ரெண்டையுமே மிங்கிள் பண்றாரு. அறிவியலையும் அதாவது சயின்ஸையும் நம்மளுடைய வேதாந்தத்தையும் இவர் வந்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. சயின்ஸையும் வேதாந்தத்தையும் என்ன பண்றதுன்னா மிங்கிள் பண்றாரு. ஏன்னா வேதாந்தம் அப்படின்ற வேதாந்தத்தினுடைய முடிவு பொருள் சொல்லக்கூடிய அதையும் அறிவியலையும் இணைக்கிறார். இதே தான் ஐன்ஸ்டீன் சொன்னார். அதாவது சயின்ஸும் ஆன்மீகம் ரெண்டும் வந்து ஒரு இதனுடைய 2 கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லுவார். பிளாஸ்டிக் தத்துவங்களும் சயின்ஸ் தான். அதே மாதிரி தான் இவர் மனிதனுக்குள் இயற்கையாகவே ஒளிந்துள்ள ஆற்றல்களை வெளிக்கொணரும் செயல்பாடு தான் கல்வி அப்படின்ட்டார். நான் என்ன சொன்னேன், மனிதனோடு உள்ளுறவு வருகின்ற தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. அதனாலதான் அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்தணும் அப்படின்னா மதம் என்ற ஒன்று வேணும் அப்படின்றதான் சொல்றாரு. மதம் என்பது மனிதனை பண்படுத்தக்கூடியது அப்படின்னு. அப்ப மனிதனுக்குள் இயற்கையாக நேச்சரா இருக்கக்கூடிய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் போர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் போர்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவுல கல்வி சார்ந்த செயல்பாடுகளை வைக்கணும் அப்படின்னு தான் இவர் சொல்றாரு. அதான் தெளிவா சொல்ற சுவாமி விவேகானந்தர். இது இந்த சான்ஸ் அப்படி கொடுத்து இது யார் சொன்னா அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். ஏன்னா இது ப்ரீவியஸ் ஏரியெல்லாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிறந்த சீடர் இவர் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ சீடர்கள் இருந்தாலும் ஒரு சிறந்த சீடர்னு சொல்லக்கூடியவர் இவர் தான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து இந்திய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்றாரு. இந்திய கலாச்சாரத்தினுடைய சீரழிவு தான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத அவர் அப்பயே என்ன சொல்றாரு அப்படின்னா பழங்கால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குருகுல கல்விக்கு கொடுங்க. ஏன்னா பிரிட்டிஷ் மெக்காலவினுடைய கல்வி வந்து என்னன்னா நம்மளுடைய அடிப்படையை வேற எடுத்து வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை தாண்டி வெளியே அப்ப அந்த புது ஏன்னா அவங்க இல்லாட்டாலும் கூட அவங்க வச்சுட்டு போன விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியதா மாதிரி இருக்கு. ஸோ குருகுல கல்வி முறை அப்படின்றது தான் இவர் ரொம்ப பழங்கால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஏன்ஷியன்ட் எஜுகேஷனுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கல்வியினுடைய உயர்ந்த நிலை இவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கல்வியினுடைய ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னா நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல யூஜி முடிச்சிருக்கோமா, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோமா, டாக்டரேட் முடிச்சிருக்கோமா, போஸ்ட் டாக்டரேட் டிகிரி முடிச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி நம்ம எத்தனை பப்ளிகேஷன்ஸ் பண்றோம். இன்னைக்கு வந்து டீச்சருடைய மெட்ரிக் என்ன அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஹச் இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க, இதுதான் இன்னைக்கு வந்து மெட்ரிக். அவங்க எந்த அளவுக்கு வந்து இன்டெக்ஸ் வச்சிருக்காங்க, கூகுள்ல எந்த அளவுக்கு இன்டெக்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு பேப்பர் அவங்க ரெஃபர் பண்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, கல்வியினுடைய உயர்ந்த நிலை அப்படின்னாவே தன்னைத்தானே உயர்த்துதல் அப்படின்னு சொல்றாரு. தன்னைத்தானே உயர்த்தல். நம்ம 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 ஒவ்வொரு கல்வி பெற பெற ஏன்னா கல்வி வந்து என்பது மனிதனை வந்து அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கல்வி நிலையில இருக்க அவருக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்படின்னா என்னது பிஹேவியரல் சேஞ்சஸ், கம்ப்ளீட் பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்திருக்கணும். அப்போ ஒரு முழுமையான மனிதனா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து மனிதர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் 5 உடைய செயல்பாடுகள் என்ன செய்தோ அந்த விலங்கினத்துக்குள்ள செயல்பாடுகளை தான் அதிகமா பண்றாங்க. மற்ற விலங்கினங்களும் பிறக்குது, இறக்குது, குழந்தை அதுவும் வந்து அதனுடைய ஜென்ரேஷனை விருத்தியை கொடுத்துட்டு தான் போகுது இந்த பூமியில. ஆனா அந்த அளவுல மட்டுமே மனிதனுடைய செயல்பாடு மனிதன் இருக்கக்கூடிய அறிவு ரேஷனலிஸ்ட் திங்கிங், அதாவது 6வது அறிவு பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை தன்னுடைய மற்ற விலங்கினங்கள் வந்து 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்கினங்கள் வரைக்கும் உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், அதை சாப்பிடுறது தான் யாரு அப்படின்றதுலாம் அது உணராது. அதுக்கு வந்து சாப்பிடும், உயிர் வாழும், இனப்பெருக்கம் செய்யும். இதோட அதனுடைய அளவு முடிஞ்சிடும். ஆனா அப்படி மனிதன் கிடையாது அப்படின்றதான். அதனால அவர் தெளிவா சொல்ல தன்னைத்தானே உயர்த்த ஒவ்வொரு நாள்.
ஏன்னா இன்னைக்கு கல்வியினுடைய ஒட்டுமொத்த இதை வந்து செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல் அப்படின்ற அர்த்தம். தன்னை உயர்த்துதல் என்ன? தன்னை உயர்த்துதல் மீன்ஸ் தன்னுடைய மூலத்தை அறிதல், தன்னுடைய மூலத்தை அறிந்து அந்த மூலத்தோடு வந்து ஐக்கியமாகக்கூடியது அப்படின்றதான் அவங்க சொல்லுவாங்க. அதாவது வந்து அதாவது ரியலைசேஷன் சொல்லுவாங்க, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சில வார்த்தைகள். அடுத்து இவருடைய வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை, உங்களுடைய நரம்புகளை வலுவாக்குங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. எக்கு போன்ற, எக்குன்றது வந்து ஒரு இரும்புல இருக்கக்கூடிய அந்த எக்கு இருக்குல்ல, அதைத்தான் சொல்றாங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல தமிழ்ல தப்பா இருக்கு. உங்களுடைய நரம்புகளை வலுவாக்குங்கள், எக்கு போன்ற நரம்பு, இரும்பு போன்ற தசைகளையும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகள். அடுத்து இவருடைய எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாரல் வேல்யூ. இன்னைக்கு நம்ம ரிசர்ச் எத்திக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு எத்திக்ஸ் அப்படி இன்னைக்கு எத்திக்ஸை பத்தி சொல்றோம். ஏன்னா வந்து ரெஃபரன்ஸ் வந்து ஆதர்ஸுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எந்த படத்தையோ ஒரு வேர்டையோ கூட நம்ம தேடி உள்ள வைக்க முடியாது. இப்ப நான் ஒரு படத்தை கூட நான் இங்க எடுத்து வச்சா கூட அது வந்து என்ன பேரு திருட்டு அப்படின்றதுதான். ஏன்னா பெய்டு ஒரு இப்ப வந்து படத்தையே நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய படங்களை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளா படத்தை மேக் பண்ணி தான் உள்ள வைக்கணும். ஆனா படத்தை எடுத்து வச்சா கூட அந்த ஆதருடைய கிரெடிட் இங்க கொடுத்துரும். நான் ரெஃபரன்ஸ் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆதருடைய கிரெடிட் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகும். அது நம்மளுடைய வேர்ட்ஸ் கிடையாது. சரியா? அப்போ வந்து எத்திக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா, தன்னைத்தானே உயர்த்துதல் சொன்னார் பத்தியில. கல்வி என்பது என்ன? உயர்ந்தது எது? கல்வியிலே உயர்ந்தது எதுனா தன்னைத்தானே உயர்த்து. அப்ப அது என்ன? கேரக்டர் ஃபார்மேஷன்ஸ். இது நீங்க லேர்னிங்கான டெஃபினிஷன் நீங்க எடுத்து பாருங்க. கல்வியாளர் கொடுக்கக்கூடிய லேர்னிங் வந்து என்ன அப்படின்னா, டு சேஞ்ச் தி ஹியூமன் பிஹேவியர். மனிதனுடைய நடத்தையை மாற்ற செய்யணும். such changes permanently established by a person. நீங்க லேர்னிங் அண்ட் லேர்னிங் தியரிஸ்ன்னு ஒரு பாட்டு கொடுக்கல. அந்த லேர்னிங்கான என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் இயர்ல லாஸ்ட் இயர் கூட இது கேட்டாங்க. பிஹேவியரல் மாடிஃபிகேஷன். லேர்னிங் அப்படி எஜுகேஷன் என்றது வந்து லேர்னிங்ல வந்து கற்றல் என்பது மனிதனுடைய நடத்தையை மாற்ற செய்யக்கூடியது. அப்படி மாற்றம் பெறக்கூடிய நடத்தைகள் அவங்களுக்குள்ள பெர்மனண்டா இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் கேரக்டர் ஃபார்மேஷன் சொல்றாங்க. அடுத்து இன்க்ரீஸ் இன் மைண்ட் பவர். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் வந்து இன்னைக்கு அதிகப்படியா உலகத்துல விற்கப்படக்கூடிய புத்தகங்களா இருக்கட்டும், த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க எல்லா புத்தகமுமே என்னன்னா மைண்ட் பவரை ஃபேஸ் பண்ணி பேசுவாங்க. உங்களால முன்னால் முடியாது கிடையாது. அதே அரிஸ்டாட்டில் சொன்னாங்க. அரிஸ்டாட்டில் அப்படிதான் சொன்னாங்க. உன்னை நீ நம்பு அப்படின்ற. உன்னை நீ முதல்ல நீ வந்து உனக்குள்ள இருக்கக்கூடியது. அப்ப எல்லாருமே என்னன்னா இன்னைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படின்னா உனக்குள்ள பவர் இருக்கு. சுவாமி விவேகானந்தன் அந்த வார்த்தை சொல்றாரு. பவர் வித்தின் யூ. You don't believe that you are weak. Stand up. To express your divinity அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டு எக்ஸ்பிரஸ் யுவர் டிவினிட்டி. யூ ஆர் நாட் ஏ வீக். நீ அப்படி ஃபீல் பண்ணாது அப்படி. அப்ப இவர் மைண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ண. அதாவது உடல் பலத்தை விட மனப்பலம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இன்னைக்கு வெற்றியாளராக இருக்காங்க. அது எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் ஆகட்டும், டிஆர்பி எக்ஸாமினேஷன் ஆகட்டும், எந்த ஒரு துறையில சாதிக்க ஒரு உடல் பலத்துல இருக்கக்கூடியவங்களால அவங்களுடைய யானி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா மனபலம் இருக்கக்கூடியவங்க சக்சஸ். யானைக்கு வந்து எப்படி தும்பிக்கைக்கு முக்கியமோ ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வந்து மனிதனுக்கு நம்பிக்கை என்பது முக்கியம். அது வந்து மைண்ட் பவர்ல தான். ஸோ ஸ்டாண்ட் ஆன் ஓன் லெக். உங்களுடைய சொந்த காலில் நில்லுங்க. இதே தான் வந்து கிராஃப்ட் எஜுகேஷன் வடிவத்துல யார் சொல்வார்னா சுவாமி விவேகானந்தர் காந்திஜி அவங்க பதிவு பண்ணுவாங்க. நைதாலிம் அப்படின்றதுல வந்து அவங்க சுவாமிஜி அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து உங்களுடைய சொந்த காலில் இருங்க, நீங்க ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். கல்வியோடு வந்து கிராஃப்ட் எஜுகேஷனை கொண்டு வருவார். ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தான் அவர் மெயினாக. இவர் வந்து ஸ்டாண்ட் ஆன் ஓன் லெக் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து பார்த்தோன்னா இவர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்றாரு. ஒன்று வந்து நான் ஃபார்மல் அப்படின்றதையும் இவர் எம்பசைஸ் பண்றாரு. அதாவது ஃபார்மல் மட்டும் கூடாது, ஆனால் நான் ஃபார்மலையும் கொடுங்க. பிளஸ் வந்து எலைட்டுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்போ எலைட் அப்படின்றது நான் ஃபார்மல்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அடுத்து இவருடைய கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மனிதனை மனிதனாக்குவது. அதுதான் முக்கியம். இன்னைக்கு மனிதனா இருக்கிறானா அப்படின்னா கிடையாது. மனிதன் இன்னைக்கு எப்படி இருக்கான்? விலங்கினமா தான் இருக்கிறான். பெரும்பான்மையான பேர் அப்படின்றது எல்லாரும் நம்ம கொண்டு வர முடியாது. பெரும்பான்மையான மக்கள் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். நல்ல மனிதனை உருவாக்குவது. ஸோ எ குட் ஹியூமன் பீயிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தாட்ஸ். ரெண்டாவது, குட் ஹியூமன் பீயிங் அப்படின்றது அதனுடைய இண்டிகேட்டர் எதுல இருக்கு அப்படின்னா அவனுடைய நன்னடத்தையும் அவனுடைய கேரக்டர் அண்ட் அவனுடைய டிசிப்ளின். இது 2 தான். நன்னடத்தையும் ஒழுக்கம். இந்த நன்னடத்தை ஒழுக்கம் சார்ந்த இதைத்தான் ஒரு கல்வியில கொடுக்கும். நன்னடத்தையும் ஒழுக்கம் சார்ந்துதான் மத கல்வின்னு சொல்றது. ஆன்மீக கல்வி, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மதங்களும் இப்ப குரானா இருக்கட்டும், இல்ல பகவத்கீதையா இருக்கட்டும், இல்ல பைபிளா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கருத்துல யாருக்கும் சண்டை போடணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. எல்லாமே என்னது? மனிதனுடைய ஒரு மனிதன், ஆறறிவு பெற்ற மனிதன் அந்த மதத்தை அவங்க தழுவுறாங்க அப்படின்னா
அந்த மதத்துக்குன்னு இருக்கக்கூடிய இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த போதனையாளர்கள் அந்த சொல்றாங்க. அந்த போதனையினுடைய அடிப்படையில மக்கள் வாழ்வியலை கொண்டு போகணும் அப்படின்றது. அதனால அதுல சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே என்ன, நன்னடத்தை சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களை தான் அவங்க வலியுறுத்துறாங்களே தவிர வேற ஒண்ணும் அதுல புதுசா சொல்லல. மற்றவங்களும் துன்பம் செய்யக்கூடாது. ரெண்டே விஷயம் தான் அவங்க மதங்கள், எல்லா மதங்களுமே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க துன்புறுத்தாம அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுதந்திரம். இங்க ஃப்ரீடம் சொல்லிட்டாரு. ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரீடம் இன் லேர்னிங் சொல்றாங்க, அதே மாதிரி சொல்றாங்க. அடுத்து தன்னம்பிக்கை பத்தி சொல்றாரு. இவர் செல்ஃப், ஏன்னா இவர் முக்கியமா இந்த செல்ஃப் கான்பிடென்ட் பத்தி இவர் பேசுவார். அதனாலதான் இன்னைக்கு இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு மனதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வீரத்துறவியா இருக்காரு. இவருடைய எஜுகேஷனல் பிரின்சிபல்ஸ், இவருடைய கொள்கைகள் என்ன எஜுகேஷன், ஏன்னா எல்லாமே நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா எஜுகேஷன் சார்ந்துதான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அவருடைய எஜுகேஷன் பிரின்சிபல்ஸ் 3 விஷயம். அவருடைய எஜுகேஷன் பிரின்சிபல்ஸ் மெயினான பிரின்சிபல்ஸ். ஒன்னு என்ன அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது, தன்னை முழுமையாக ரியலைஸ் பண்றது, உணர்தல் அப்படின்றது. அடுத்து பார்த்தோம்னா செல்ஃப் சர்வீஸ் டு ஹியூமானிட்டி, நீங்க மனிதங்களுக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து பிராக்டிகலிட்டி இன் எஜுகேஷன், கல்வியை பயிற்சியை கொண்டு வாங்க, பிராக்டிக்கலா கொண்டு வாங்க அப்படின்னா அவர் என்ன ஒகேஷனல் எஜுகேஷன், காந்திஜியை பேஸ் பண்ணி தான் இவர் சொல்றாங்க. அப்ப செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது என்ன, எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். அப்ப மனிதனில ஏற்கனவே உள்ள முழுமை இருக்கு, அந்த முழுமையினுடைய வெளிப்பாடே கல்வி அப்படின்னு சொல்றோம். அவர்கிட்ட இருக்கிறதா வெளிப்படுத்த போறோம். நம்ம தூண்டி எரிய விட்டா போதும், விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், திரி கொஞ்சம் நீத்து போயிட்டு இருக்கோம், அதை நம்ம கொஞ்சம் தூண்டி விட்டோம்னா எரியும். அதே மாதிரி தான் இங்க சொல்றாரு. ஸோ இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவருடைய இந்த வார்த்தை யார் சொன்னது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த சர்வீஸ் டு ஹியூமானிட்டி அப்படின்றது ட்ரூ எஜுகேஷன். ஒரு உண்மையான கல்வி என்பது என்ன அப்படின்னா சர்விங் தி அதர்ஸ், மற்றவங்களுக்கு சேவை செய்வது தான் அப்படின்றது. 2 விஷயத்தை சொல்லுவாங்க, எல்லா மதங்களும் இது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்றது, நான் ஒண்ணு அறிவு நாலேஜ், இன்னொன்னு கம்பேஷன் இரக்கம். இரக்கத்தை பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப அறிவு மற்றும் இரக்கத்துடன் மற்றவர்களுக்கு சேவை செய்வது தான் உண்மையான கல்வி அப்படின்றத சுவாமி விவேகானந்தர் இங்க பதிவு பண்றாங்க, அவருடைய பிரின்சிபல் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பிராக்டிகபிலிட்டி இன் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒகேஷனல் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் மஸ்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் அகடாமிக்ஸ். கல்வியில எப்படி கொண்டு போனா தொழிலும் இருக்கணும், மற்ற உடற்கல்வியுடன் சேர்ந்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பொதுவா முழுமையான கல்வி எடுத்துக்கிறோம். அதாவது 2 விஷயம். இப்ப ஆன்மீக கல்வி விட்டு ஒகேஷனல் வச்சிருக்கோம் தனியா. ஏன்னா ஒகேஷனல் தான் இன்னைக்கு முக்கியம். ஸ்கில் பேஸ்ல வெளியே வந்தானா வேலை எப்படியும் அவன் தன்னை வாழ்க்கையில சர்வேல் பண்ணிப்பான். ஸ்கில் பேஸ் பண்ணாம நாலேஜ் பேஸ் நம்ம வெளியே அனுப்பும்போது அவனால துறையில போய் எந்த துறையிலையும் அவனால சாதிக்க முடியல. அதுக்காகத்தான் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய செயல்பாடுகள்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனா அதை விட்டுருவோம். சரி, ரெண்டாவது பாயிண்ட் வருவோம். அறிவு இருக்கு, ஆனா அறிவு இருக்கக்கூடிய சுவரில் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு எல்லா ஆசிரியரும் தான் சின்ன குழந்தையில இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பிஎட் படிக்கும்போது படிக்கிறாங்க, யூஜி படிக்கும்போது. எந்த ஆசிரியராவது அந்த மாணவர்களை உடற்கல்வியில் இருக்கக்கூடிய வாரத்துல 2 பாட வேலைக்கு விளையாட விட்டுருக்காங்களா? சோ விளையாட விடுறாங்களா அப்படின்னு சிந்தனை பண்ணிப்பாங்க. அந்த 2 மணி நேரம் அந்த வாரத்துல அவன் விளையாடுறான் அப்படின்னா அந்த 1 வீக்ல அவனுடைய ஃபிட்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அவனுடைய ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும், ஓடும்போது பிளட் சர்க்குலேஷன் வரும், பிரெயினுக்கு போதுமான அளவு பிரெயின் சர்க்குலேஷன் போகும். ஸோ இந்த மாதிரி உடல் முழுவதும் போகக்கூடிய, உடல் முழுவதும் செயல்படுத்தக்கூடிய, ஒரு தூண்டி விடக்கூடிய, எப்படி அறிவை தூண்டி விடுறோமோ அது மாதிரி உடலுடைய செயல்பாடுகளுக்கான மிக முக்கியம். அதை எத்தனை பேர் செய்யறோம்? ஆனா அவர் சுவாமி விவேகானந்தர் சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க, தொழில் கல்வியோடு சேர்ந்து உடற்கல்வியுடன் இணைந்த செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடற்கல்வி பிசிக்கல் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இவங்க என்ன எஜுகேஷன் பண்றாங்க? எஜுகேஷன் நீங்க கல்வியில இருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்கக்கூடிய அறிவை அவங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஆனா பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், பிசிக்கல் டைரக்டர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் த்ரூ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஹியூமன் பீயிங் இஸ் நாட் எ மிஷின். ஹியூமன் பீயிங் அப்படின்றது மனிதன் என்பது ஒரு இயந்திரம் அல்ல. அப்ப அவ கல்வியை மட்டுமே கொண்டு போக, அப்ப அவனுடைய உடல் செயல்பாடுகளை கல்வி மூலமா கொடுக்குறாங்க. அது வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ், ஃப்ரீ அண்ட் எக்ஸசைஸ், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். அப்ப அது மூலமா அவங்களுடைய உடலை இயக்கும் போது அவங்களுக்கு அந்த உடல் இயக்க திறன் ரொம்ப அதிகமாக மோட்டார் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் இந்த மைக்ரோபஸ்கள் டெவலப் ஆகும். அதிகமா ஆர்ட் அண்ட் அவங்களுடைய வரைகிறது, எழுத்துத்திறன் எல்லாம் கூடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஆனா ஸ்போர்ட்ஸ்ல பிக் மசில்ஸ் ஆக்டிவிட்டி இன்வால்மெண்ட்ல இருக்கும் ஆக்சுவல். அடுத்து இவருடைய கற்பித்தல் முறைகள் அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷனல் டீச்சிங் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய முறைகள் பார்த்தோம்னா அன்பு, தியானம், மெடிடேஷன், விவாதம், இன்னைக்கு குரூப் டிஸ்கஷன் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி விவாதம் பண்றது. அடுத்து கைடன்ஸ் பண்ற வழிகாட்டுதல், திறன் வெளிப்பாடு, ஸ்கில் எக்ஸ்போஷர் இங்க இருக்குன்னு சொல்றாங்க.
அடுத்து வந்து பிரம்மச்சரியம் அப்படின்றத வலியுறுத்துறாரு. இந்த பிரம்மச்சரியம் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ வந்து திருமணம் பண்ணாம இருக்கிறது, காட்டுக்கு போறது அப்படி. பிரம்மச்சாரியம் அப்படின்றது அது கிடையாது. பிரம்மச்சாரிய பீரியட் அப்படின்றது வாழ்வியல்ல கல்வி கற்கக்கூடிய ஒரு பருவம். அந்த பருவம் கல்வி கற்கக்கூடிய பருவத்துல கல்வியில முக்கியத்துவம், அந்த கல்வி சார்ந்த செயல்பாடுல முக்கியத்துவம் செலுத்தும் போது இவங்களுக்கு மற்ற புற சிந்தனைகளை வெளியில போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிரம்மச்சாரியம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரியம் நீ சரியா கடைபிடிச்ச அப்படின்னா, அந்த ஒழுக்கத்துல நீ சரியா, அந்த நெறியில் நீ சரியா இருந்த அப்படின்னா, இது வந்து கல்வி கற்கக்கூடிய பருவம். சோ கல்வி கற்கக்கூடியதுல அவங்களுடைய கவனம் முழுமையா இருக்கணுன்றதுக்காண்டி தான் அவங்க பிரம்மச்சரியத்தை சொல்றாங்க. ஆனா கல்வி கற்கக்கூடியதுல இதுல இருந்து டீவியேஷன் ஆகி அவன் பிரம்மச்சரியத்தை விட்டு வேற மாதிரியான சிந்தனைகள் அவங்களுக்கு போகும்போது, கண்டிப்பாக அது வந்து அவனுக்கு கல்வியில கவனத்தை கொடுக்காது. அதான் சொல்றாங்க. கல்வி அதுக்கடுத்து வந்து வாலிப பருவம் இருக்கு. அதுக்கடுத்து திருமணம், குடும்ப கிரகஸ்தம் இருக்கும். அப்புறம் கிரகஸ்தம் முடிச்சுட்டு அப்புறம் அவன் வந்து வாழும் பருவம், வாழும் பருவத்தை விட்டு போகக்கூடிய சன்னியாச பருவம் இருக்கு. சோ இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த பருவத்துக்கு உடைய பருவம் தான் சொல்றாங்க. எல்லாருமே பிரம்மச்சாரியம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருமணத்துக்குன்னு ஒரு இது டைம் இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து கல்வியாளரா நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் நீங்க ஒரு கல்வியாளரா இருக்கீங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இதுல இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமூகம் எப்படி இருக்காங்க? சின்ன சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க, சின்ன குழந்தைலாம் சொல்றேன். ஸ்கூல் எஜுகேஷன்ல ரொம்ப லோயர் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இன்னைக்கு இதுல முரண்பட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து சமுதாயத்தினுடைய அழிவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. படிக்க வேண்டிய பருவத்துல படிக்கிறத விட்டுட்டு மற்றதெல்லாம் போகும்போது இது வந்து அழிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் இதனுடைய தாக்கம் இன்னும் வந்து ஒரு 1/4 நூற்றாண்டு, 1/2 நூற்றாண்டுக்குள் இதனுடைய தாக்கத்தை நம்மளால உணர முடியும். கண்டிப்பா. அடுத்து பார்த்தோம்னா கலைத்திட்டம். இவருடைய கரிக்குலம். பொதுவா வந்து அதாவது இவங்களுடைய கலைத்திட்டம் அப்படின்றது வந்து பர்ட்டிகுலரா வந்து ஒரு சில பேர் வந்து அவங்க கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தருடைய கரிக்குலத்தை பொறுத்தளவு வந்து அவருடைய 3 மொழிகள்ல கற்பிக்கணும் அப்படின்றதான் இவர் சொல்றாரு. ஒண்ணு ஆங்கிலம், ஃபாரின் லாங்குவேஜ்ல ஆங்கிலம் கத்துக்கணும். வேர்ல்ட் லாங்குவேஜ் அது. அதே மாதிரி தான் அதுக்கடுத்து சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏன் சமஸ்கிருதத்தை அவரு இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சமஸ்கிருதம்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்மீக கல்வியை ஒரு வலியுறுத்துறதுனால, ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனால, அவர் சமஸ்கிருதத்தை நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா பிராந்திய மொழி அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜஸ், அவங்களுடைய ரீஜனல் அப்ப மும்மொழி கொள்கை தான் இங்க சொல்ற மாதிரி தான் இது. மும்மொழி கொள்கை மாதிரி தான். அதாவது ஆங்கிலம், சமஸ்கிருதம், பிராந்திய மொழி இந்த 3 மொழியும் கற்பிக்கப்படணும் அப்படின்றது மாதிரி சொல்லுவார் அவருடைய கரிக்குலத்துல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய 3 விஷயத்த கத்துக்கிட்டாரு. ஒண்ணு ஏன்னா இவர் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்றனால ஆன்மீகம். 2வது இவர் ஒரு பிலாசபர், தத்துவத்தை போதிக்கிறார். தத்துவ தியானம். சோ ஆன்மீகமும் தத்துவமும் தியானமும் பயிற்றுவிக்கப்பட்டன அப்படின்றதுதான். அடுத்து வந்து சப்ஜெக்டா பார்க்கும்போது உளவியல், சைக்காலஜி. ஏன்னா மனம் அப்படின்னு வந்துட்டாவே ஏன்னா மனத்தை பவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனத்தை பவர் ஆக்கணும்னா என்ன? இது வந்து சைக்காலஜில வருது. சரி. அப்போ வந்து ஏன்னா கேரக்டர் பில்டப் பண்ணணும், கேரக்டர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அப்ப சைக்காலஜினாவே அதுக்கு டிஃபைன் பண்றவங்க என்ன? ஸ்டடி ஆஃப் தி ஹியூமன் பிஹேவியர். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெஃபினேஷன். அதுக்கு முன்னாடி நிறைய டெஃபினேஷன் கொடுத்தாங்க. அவங்க ஸ்டடி ஆஃப் சோல்னு சொன்னாங்க, ஸ்டடி ஆஃப் கான்சியஸ்னஸ் சொன்னாங்க, ஸ்டடி ஆஃப் ஸ்பிரிட்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், ஹியூமன் சைக்காலஜி. ஸோ அடுத்து பொருளாதாரம், எக்கனாமிக்ஸை பத்தி படிக்கணும், தென் புவியியல், ஜியாகிரபி படிக்கணும், வரலாறு, ஹிஸ்டரி பாடங்கள் படிக்கணும். இதெல்லாம் கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் வந்து கடவுளுக்கு இணையாக மதிக்கப்பட்டார்கள். ஏன்னா அவருடைய ஆசிரியர் குரு. ஆசிரியர் வேற, குரு வேற. இது 2க்கு டிஃபரன்ஸ். இவருடைய குரு அப்படின்றது வந்து ராமகிருஷ்ணர் தான். ஆனா இவருடைய சீடர் அப்படின்னு பார்த்தோன்னா நிவேதிதா. இவங்க உங்களுடைய ஃபாலோயர்ஸ். அதாவது குருவுக்கும் டீச்சருக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, டீச்சர் என்ன பண்ணுவார்? ஆசிரியர் தன்னுடைய 6ஆம் வகுப்பு பாடத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு பாடத்தை நடத்தி அவர் வந்து முழுமையா அவங்க பெற்றிருக்காங்களா இல்லையான்னு இல்லை, அவங்க வந்து அடுத்த நிலைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா குரு எப்படின்னா, தான் அடைஞ்ச நிலையை தன்னுடைய சீடர்கள் அடைகின்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து முழுமையாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதுதான் குருவுக்கும் டீச்சருக்கு வித்தியாசம். அடுத்த ஆசிரியர்களை தியாகி என்றும் அழைத்தனர். இங்க வந்து ஆசிரியர்கள் எப்படி சொல்றாங்க? ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மாண்டிச்சோரியில ஆசிரியர்களை ஒரு மாதிரி அழைப்பாங்க. அதே மாதிரி ப்ரொஃபைல்ல வந்து ஒரு மாதிரி கேட்பாங்க. சில இதுல கைடுன்னு சொல்லுவாங்க, சில இது மென்டர்ன்னு சொல்லுவாங்க, சில ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அப்ப இவரு என்ன சொல்றாங்கன்னா, இவருல வந்து இவருடைய கரிக்குலத்துல பார்த்தோம்னா தியாகிகள் என்று அழைத்தன. அவங்கள தியாகி அப்படின்றதான் சொல்றாங்க. அடுத்து கருணை இரக்கம் போன்ற குணம் உடையதாக இருப்பது அவசியம். இந்த கருணை இரக்கம் 2 ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் உயிர் இரக்கம் வேணும். உயிரிரக்கம் தான் ரொம்ப முக்கியமானது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க வள்ளலார் சொல்லுவார். சோ அவரு பயிர்ன்றது ஓரறிவு உயிர்.
ஓரறிவு உயிரை தாண்டி ஈரறிவு உயிர் இருக்கு, மூன்றறிவு உயிர் இருக்கு, நான்கறிவு உயிர் இருக்கு, ஐந்தாவது அறிவு உயிர் இருக்கு விலங்கினங்கள், ஆறாவது அறிவுல மனித வாதம். ஓரறிவு உயிரை கண்ணும் போதே அவர் கண்ட போதே நான் வாடினேன் என்று சொன்னார்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா சக உறவினர்களையோ, சக தோழர்களையோ, சக அருகாமையில் இருக்கக்கூடியவங்களையோ நேசிக்கக்கூடிய அந்த குணம் நம்மகிட்ட கிடையாது, இரக்கம் கிடையாது. அதான். அடுத்து விடாமுயற்சி, பொறுமை அவசியம். எப்பவுமே வந்து நீங்க ஸ்டில் டு ரீச் தி அரைஸ் அவேக்கன் அண்ட் டு ரீச் தி கோல் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி விவேகானந்தர். நீ வந்து விழித்திரு. எப்போ வரைக்கும் விழித்திருக்கணுமா? நீ உன்னுடைய கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் நீ வந்து காத்திரு அப்படின்றது மாதிரி சொல்லுவார் அவர். ஒண்ணு அது வரைக்கும் நீ வந்து இது பண்ணாத. உங்களுக்கு கோல் என்ன, பிஜிடி ஏற்கனவே பாஸ் பண்ணணும். அது வரைக்கும் வந்து என்னது, என்ன வந்து நம்மளுக்கு டேட் கொடுத்தாச்சு. 12ஆம் தேதி நம்ம வந்து எக்ஸாமினேஷன் எழுத போறோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு மாசம் இருக்கு? 2 மாசம் தான் உங்களுக்கு முழுமையா கையில இருக்கு. ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்கு. அதுக்கடுத்து ஃபுல்லா ரிவிஷனு, நீங்க கோச்சிங் டெஸ்ட் பேப்பர் போடுறதுல தான் போயிருவீங்க. அந்த 12 நாளையும் நம்ம கணக்குல வச்சுக்கிற முடியாது. ஸோ அப்ப வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த கோல் நீங்க அச்சீவ் பண்ணி உங்க ஆர்டர் காப்பி வாங்குற வரைக்கும் நீங்க தொடர்ச்சியா படிக்கணும் அப்படின்றதான். விடாமுயற்சி, பொறுமை அவசியம். ரொம்ப இந்த பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய குடும்பமா இருக்கட்டும், இல்ல கல்வி நிலையமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பொறுமை அப்படின்றது ரொம்ப கிடையவே கிடையாது. அதை கொண்டு வரணும்னு சொல்றேன். வேதகால கல்வி முறை போல ஆசிரியர் மாணவர்கள் இருந்தது. இவருடைய டீச்சிங்ல வந்து ஆசிரியர் மாணவருடைய உறவு எப்படி இருக்குன்னா, வேத காலத்துல எப்படி குருவுக்கு வந்து படிவிடை பண்ணிட்டு பண்றான் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை அப்படின்றதா. இன்னைக்கு ஆசிரியருக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் முடிஞ்சு. ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடியது அப்படின்னா, ஆசிரியர் அந்த குரு வந்து இவங்களை நம்பிதான் அவர் இருக்காரு, அதனால அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் சேலரி கொடுக்குறாங்க, அதனால நம்மளுடைய வேலைகளுக்கு நம்மளுடைய மாணவர்களை பயன்படுத்துறது என்பது அறிவிலி அப்படின்றதா. அவங்க பயன்படுத்துறாங்களா? அவங்க அந்த பயன்படுத்தினா அவர் வந்து தனியா போய் எந்த வேலையும் தொழில் பண்ணல, பிசினஸ் பண்ணல. அவர் அந்த குரு வந்து அவர் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு போதனை பண்ற மட்டும். அப்ப அவருக்கு தேவையான பணிவிடைகள், அவருக்கு தேவையான அந்த பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறது வந்து சீடர்களுடைய பணியா இருந்தது. அதனால வந்து அந்த நேரத்தில் இப்ப அரசு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க, சம்பளம். அப்போது மாணவர்களை நம்ம வந்து பைக்கு கழுவ வைக்கிறது, சொந்த வீட்டு வேலையை பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் பார்க்க வைக்கிறது அப்படின்னா இது அறிவிலித்தனம், மூடத்தனம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது. மாணவர்களை மாணவர்களை வந்து சரியா வழி நடத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய பெண் கல்வியை பொறுத்தளவு இவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பெண் கல்வியை இவர் ஆதரிக்கிறார். ஏன்னா கல்வி சார்ந்த செயல்பாடுல இவருடைய முன்னெடுப்பு எப்படி இருக்கு, இவருடைய ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கொஸ்டின்ல கேட்க போறாங்க. ஏன்னா நான் ஒரு காம்ப்ரிஹென்சிவா தான் கொடுக்குறேன். சுவாமி விவேகானந்தரை பத்தி ஒரு காம்ப்ரிஹென்சிவா எந்த வினாக்கள் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணணும். கான்செப்ட் ஓரியண்டா கேட்டாங்க, நீ ஆன்சர் பண்ணணுன்ற அடிப்படையில் தான் சொல்லி. ஸோ பெண் கல்வி ஆதரிக்கிறாரு. பெண் கல்வி பெறுவது என்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரே வழி என்றார். நீங்க ஏற்கனவே நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் வந்து சொன்ன ஒரு கொட்டேட் உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த நிறைய பேர் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கட்டுற மாதிரிக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு வந்து ஒரு பெண் கல்வி வருவது என்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரே வழி என்றார். அந்த ஒரு குடும்பத்துல பெண் கல்வி கற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை எந்த பிரச்சனையாலும் அந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ரொம்ப அந்த அந்த வார்த்தை முக்கியமானது. நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் கல்வியை பெற்றால் மட்டுமே அந்த நாடு வளம் பெற்ற நாடாக திகழ முடியும். நாட்டில் உள்ள எல்லா பெண்களுமே கல்வி கற்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆண்களும் கண்டிப்பா கற்றிருப்பாங்கன்னு அர்த்தம் தான். அதுல இன்டைரக்டா அப்ப வந்து பெண்கள் அனைவரும் கல்வி கற்றா மட்டும்தான். ஆனா இன்னைக்கு கல்வி கற்றதுனால இன்னைக்கு பெண்களுடைய மனநிலையில நிறைய இன்னைக்கு விகாரங்கள் வர்றதுக்கும் ஒரு காரணமா அது இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஏணி கொண்டு வந்துட்டோம். அதனால வந்து அதுக்கடுத்து அவர் பொறுமை என்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னா என்ன, குடும்பத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குடும்பம் அப்படின்ற அந்த உறவு தன்மையை வந்து நெறிப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இவருடைய சமய கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலீஜியஸ் எஜுகேஷன்ஸ் வில் சர்வ்ஸ் அஸ் எ ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் தட் இஸ் ஸ்ட்ரென்தன் தி என்டையர் ஹியூமனிட்டி. இது வந்து ரிலீஜன் எஜுகேஷன் வந்து அப்படின்றது வந்து வில் சர்வ் அஸ் எ ஃபவுண்டேஷன், அதான் முக்கியமானதுன்னு. அப்ப இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றது எப்படின்னா ஸ்ட்ரென்தன் தி என்டையர் ஹியூமன், மனிதனுடைய அதாவது முழுமையா மனிதனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். சமய கல்வி வந்து மனிதனுடைய முழு ஆள் தத்துவத்தையும் பலப்படுத்தும் அஸ்திவாரமாகவும் அடித்தளமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இவர். சமய கல்வியை பொறுத்தளவு இவருடைய தாட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்து இவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷன் வந்து 1897 வந்து இவர் வந்து கொண்டு வர்றாரு. லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட் இன் கம்பைனிங் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் அங்க வந்து ஒரு ஒரு அனுபவத்தை ஒரு லிவிங் எக்ஸ்பெரிமெண்டா தான் அதை கொண்டு வர்றாரு. ரெண்டு விஷயம் இங்க காம்பினேஷன். ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ரெண்டு விஷயங்களை அவங்க முன்னெடுப்பாங்க. ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, உலகம் முழுவதும் ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்க பரப்பணும் அப்படின்றது. பரப்பணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கருத்துக்களை எல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அர்த்தம்.
அண்ட் சர்வீஸ். நீங்க வந்து சர்வீஸ் சேவை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானது. சேவையை பத்தி சொல்றாங்க. ஆனா சேவை வந்து பண்ணல. சேவை வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை. ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய தொண்டு என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாவே நினைக்கிறாங்க. அப்ப நீங்க சர்வீஸ் அப்படின்றது யாருக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, முதியோர்களுக்கு, வயது முதிர்ந்தவங்களுக்கு, நோயாளிகளுக்கு, அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது. அந்த மாதிரி வந்து நீங்க சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சர்வீஸ் வந்து இவங்க ரொம்ப எம்பசைஸ். 2 விஷயமே. கான்செப்ட் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணுங்க. சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணுங்க தேவைப்படக்கூடிய இடத்துல. இட்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பயோனியர். இந்த விஷயத்துல இவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். எதுல முன்னோடி அப்படின்னு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஆர்டிஇ படி பார்த்தோம்னா, இப்போ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்றோம்ல, அப்பவே அவர் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க இதெல்லாம் இவருடைய தாட்ஸ்ல ரொம்ப முன்னோடிகளா இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியில வரக்கூடிய பல கல்வி குழுக்கள் வந்து சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் அவங்க சொல்லக்கூடிய பரிந்துரைகளுக்கு முன்னாடி ஒரு முன்னோடியா இருந்தவர் இவர்னு சொல்லலாம். இந்த ராமகிருஷ்ண மிஷன் சொல்லலாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஸோ ஃப்ரீ அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது. ஃப்ரீ அப்படின்றது கம்பல்சரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் கொடுவாங்க. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா எல்லாம், அதாவது இந்த இடத்துல 2 பாயிண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு நீட் எஜுகேஷன் பாலிசி 2020 இப்ப மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எல்லா மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு சிறப்பு வகுப்புல விட நீங்க வந்து அவங்களும் நார்மல் கல்வி கற்கக்கூடியவங்களோட வச்சுட்டு அவங்களை இன்சைடா கொண்டு போய் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப அதுல பிரச்சனை இருக்குன்னா மட்டும்தான் அவங்கள வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தோணும். நார்மலா இருக்கக்கூடிய ஓரளவுக்கு கியரிங் கம்மியா இருக்கு, கொஞ்சம் லைட் விஷன் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, அவங்களெல்லாம் நீங்க வந்து இன்க்ளூசிவ் கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் ஸ்கில். அப்ப இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே யூஜிஎன் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்டரி ட்ரிப்பு போவாங்க. இல்லாட்டா அங்க போய் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னோடியே யார் அப்படின்னா அந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லலாம். வொகேஷனல் ஸ்கில்ஸ், தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்கறது. அடுத்து ஹெல்த், ஹைஜீன் அண்ட் மாரல் ட்ரைனிங். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஹெல்த், அதே மாதிரி ஹைஜீனா இருக்கிறது. அடுத்து வந்து மாரல் ட்ரைனிங். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா வந்து இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இவங்க சொல்றாங்க. ஸோ இதனுடைய கீ ரெஃபரன்சஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சுவாமி அதாவது வந்து இவங்களுடைய மடத்துல இருந்து வெளிவிடக்கூடிய புத்தகங்களை தான் நீங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்றத. ஸோ நான் இங்க ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்க ரெஃபரன்ஸோட அடிப்படையில் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அடிப்படையில நீங்க ஓரளவுக்கு இது வரைக்கும் சுவாமி விவேகானந்தர் முன்னாடி நமக்கு டாபிக்கே கிடையாது. பட் இப்போ வந்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவா நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது தவிர நீங்க வந்து ஒரு ஒரு 15, 20 கொஸ்டின் இதுல வந்து நீங்க தயார் பண்ணி நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தேர்வுல கேட்க சுவாமி விவேகானந்தர் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் உங்களுக்கு விடையளிக்கும் என்று கூறி இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.